அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹல் அஸீம் வனுஸல்லி அலா ரசூலிஹி சய்யதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரன்பு உண்டாகட்டுமாக. ஆமீன். அருமையான நேயர் பெருமக்களே, இன்றைய இஸ்லாமிய நற்போதனைகளில் நாம் பார்க்கவிருப்பது அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான். அல்லாஹ் விலைக்கு வாங்கினானா? அல்லாஹ் எப்படிங்க விலைக்கு வாங்குவான்? மனிதன் தான் தன் தேவைக்குண்டான பொருட்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்குவான் கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுவே விலைக்கு வாங்குவானா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருகிறதா? அல்லாஹுவே திருக்குரான் ஷரீஃபிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகிறான். இறை நம்பிக்கையாளர்களிடம் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அல்லாஹுவை ஏற்று இறை நம்பிக்கை கொண்டு இறையச்சமுடையவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய விஷயத்தில் உயிர்களையும் உடைமைகளையும் அல்லாஹ் சுவனத்திற்கு பகரமாய் விலைக்கு வாங்கி கொண்டான். சுவனத்திற்கு பகரமாய் விலைக்கு வாங்கி கொண்டான். இந்த வசனம் இறங்குகிறது. இந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் எடுத்து கூறுகிறார்கள். அந்த சமயத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டுவிட்டு தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்பேற்பட்ட ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறானே. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மனிதனுக்கு உயிரை அன்பளிப்பாக வழங்கி இருக்கிறான், செல்வத்தை அன்பளிப்பாக வழங்கி இருக்கிறான், உயிர்களையும் உடைமைகளையும் நமக்கு தந்தது அல்லாஹ் தானே. அந்த அல்லாஹ் கொடுத்த உயிரை எடுத்துக்கொள்ளலாமே, கொடுத்த செல்வத்தை அவன் எடுத்துக்கொள்ளலாமே. ஆனால் உயிர்களையும் அந்த உடைமைகளையும் எடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா பிஅன்ன லஹுமுல் ஜன்னா, சுவர்க்கத்தை அதற்கு பகரமாக தருகிறேன் என்று சொன்னபோது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அனைத்தையும் கொடுத்த இறைவா இந்த மனிதனுக்கு சுவர்க்கத்தையும் தருகிறானா? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னபோது ஆச்சரியப்படுகிறார்கள். இதற்கு உபகாரமாக நாம் என்ன செய்ய போகிறோம்? அல்லாஹ்விற்கு அவன் தந்ததை அவன் திருப்பி தந்து விடுகிறான், அவன் தந்ததை அவன் எடுத்துக்கொள்கிறான். அப்படி இருக்கிற பொழுது அதற்கு பிரதிபலனாக சுவனத்தையே தருகிறேன் என்று இறைவன் கூறிய நிகழ்வு எனக்கு ஆச்சரியமுடையதாக இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது அவன் கொடுத்த செல்வத்தையும் அவன் கொடுத்த உயிரையும் அனுபவித்து கொண்டு வாழுகிற நாம் இறைவனுக்கு நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டுமே. இறைவனுக்கு பிடித்தமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமே. யார் சொல்லுகிறார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இந்த உலகத்தில் உள்ளவர்களுடைய நன்மைகளை ஒரு தராசிலும் ஒரு தட்டிலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய ஈமானையும் ஒரு தட்டிலையும் வைத்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானுடைய தரத்திற்கு அந்த தட்டு தான் எடை அதிகமாக இருக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உலகத்தில் உள்ள என் உம்மத்தார்களில் இருக்கக்கூடிய அனைவர்களுடைய நன்மைகளையும் அவர்களுடைய ஈமானையும் எடை போட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அபூபக்கர் அவர்களுடைய ஒரு ஈமானுக்கு சமமாகாது. அப்பேற்பட்ட ஈமான் கொண்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். அல்லாஹ் இந்த மனிதனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து விட்டு அதற்கு பகரமாக சுவர்க்கத்தையும் தருகிறான் என்று கூறிய உடனே அவர்களுக்கு என்ன சொல்வதென்று தெரியல. நாமெல்லாம் என்னங்க அமல் செய்து கொண்டு இருக்கிறோம்? ஐவேளை தொழுகுவதனுடைய விஷயத்தில் எவ்வளவு நாம் பொடுவோக்காக இருந்து கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய காலம் நோன்பு வந்து விட்டால் நோன்பினுடைய விஷயத்தில் எப்பேற்பட்ட ஒரு சோம்பேறிகளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக இறைவனுடைய விஷயத்தில் அமல் செய்கிற விஷயத்தில் எந்த அளவிற்கு நாம் சோம்பேறிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால்
அல்லாஹுவின் விஷயத்தில் தன் வாழ்வை அர்ப்பணித்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அல்லாஹு கொடுத்த இந்த நிஅமத்துகளுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் ஈடாகாது என்று கண்ணீர் வடிக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட இந்த அடியார்கள் மாறு செய்தாலும் கூட, இந்த அடியார்கள் பாவம் செய்தாலும் கூட அல்லாஹ் இந்த அடியார்களை மன்னித்து இந்த அடியார்களுக்கு சுவர்க்கத்தை தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறானே, அந்த அல்லாஹுவினுடைய குணத்தை, அந்த அல்லாஹ்வினுடைய இரக்கத்தை நினைத்துதான் நான் மகிழ்ச்சியிலே ஆனந்த கண்ணீர் விடுகிறேன் என்று ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உற்ற தோழனாக இருக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய குணத்தை பாருங்களேன், மிகைத்து விடுகிறார்கள் நபி அவர்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அருமையான பெருமக்களே, எந்த நபி அவர்களை ஏற்று ஈமான் கொண்டு வாழ்கிறோமோ அதே உம்மத்துகளில் ஒருவராக நாம் இருக்கிறோம். நமது ஈமான் எங்கே? அவர்களின் ஈமான் எங்கே? நாம் உயர்ந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டுமா? சாலிஹீன்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நல்லெண்ணம் கொண்டவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இறைவனுக்கு சிரம் அணிகிற நல்லடியார்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மால் முடிந்த அளவு அதிகமான அமல்கள் செய்து கொண்டே இருக்கணும். ஃபரதான, சுன்னத்தான, நஃபீலான அமல்கள் செய்கிற பொழுது அல்லாஹ் நமது பாவங்களை மன்னித்து நமக்கும் சொர்க்கத்தை கொடுப்பான் அல்லவா என்கிற ஆசை நமக்கு வேண்டுமா? அத்தகைய நல்லெண்ணத்தோடு வாழ்வோம். அல்லாஹுவின் நல்லருள் பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.